ஒரு சிலருக்கு சில கேள்விகள் இருக்கு. சுகர் டெஸ்ட் பண்ற வரோம், இல்ல வந்து பிளட் டெஸ்ட் ஃபாஸ்டிங்ல குடுக்குறோம் அப்படின்னா, எவ்வளவு நேரத்துல குடுக்கணும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நார்மல் ஃபாஸ்டிங் டைம் எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 8 மணி நேரம். அதாவது நைட் நீங்க எடுத்த உணவுல இருந்து அடுத்த வேளை உணவுக்கு நடுவுல இருக்கிற டைம் வந்து மினிமம் 8 மணி நேரத்துல இருந்து மேக்ஸிமம் 12 மணி நேரம் வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுலேருந்து 8 மணி நேரம், இல்லை 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா அதுலேருந்து 8 மணி நேரம், அதுலேருந்து 12 மணி நேரத்துக்குள்ள உங்களோட நார்மல் ஃபாஸ்டிங் டைம். இந்த ஃபாஸ்டிங் டைம் எடுக்கிற சுகர் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா மெயினாக சுகர் டெஸ்ட்டு, கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டு, அதே போல் இந்த இன்சுலின் சுரப்பு போன்ற டெஸ்ட்டுகள்லாம் வந்து ஃபாஸ்டிங் சுகரில் எடுக்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி, நாங்கள் டெஸ்ட்டுக்கு ஃபாஸ்டிங்கில் வரும்போது தண்ணி குடிக்கலாமா டாக்டர்? நான் எதுவுமே சாப்பிடாம வரணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், நாங்கள் தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக கிளியர் வாட்டர் நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட சுகர் டெஸ்ட்டையோ கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டையோ எந்த விதத்துலையும் மாற்றாது. மூணாவது, மருந்து மாத்திரைகள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் டெஸ்ட்டுக்கு வரும்போதே சுகர் டேப்லெட் போட்டு வந்துடுவாங்க, இல்லை சுகர் ஊசியை போட்டு வந்துடுவாங்க. இது தவறு. கண்டிப்பாக காலையில் டெஸ்ட்டுக்கு வரும்போது நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கூடாது. நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து தைராய்டு டெஸ்ட் கொடுக்குறவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க காலையில் தைராய்டு மாத்திரை போடாமல் டெஸ்ட்டு கொடுக்கணும். டெஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு தைராய்டு மாத்திரையை போட்டுக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து தைராய்டு மாத்திரை பல்லு விளக்கணுன்னே காலையில் போட்டுருவாங்க, அந்த பழக்கம் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரி, நான் 12 மணி நேரத்துக்கு மேலே கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நைட் மத்தியானம் 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் வந்து ஃபாஸ்டிங், நான் வெறும் வயிற்றுலாம் இருக்கேன் டாக்டர், எனக்கு பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. 8லேருந்து 12 மணி நேரம் தான் நம்மளோட டைமிங். அதுக்கு மேலே போகும்போது அது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்டிங் டைமாக இருக்காது. ஏன்னா அந்த நீண்ட கால டைமுக்கு மேலே போகும்போது நம்ம உடம்புல இருந்து எனர்ஜிக்காக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகிறது ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது அது வந்து தவறான முடிவுகளை தரலாம். ஸோ அதனால் ஐடியல் ஃபாஸ்டிங் டைம் அப்படிங்கிறது 8லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கணும். அதுக்கு தாண்டி போச்சு அப்படின்னா அது ஒரு ஐடியல் டைமிங்காக சொல்ல முடியாது. எடுத்துக்கலாம், பட் வேரியேஷன்ஸ் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது 8லேருந்து 12 மணி நேரம். தண்ணி குடிச்சிக்கலாமானா கண்டிப்பாக தண்ணி குடிச்சிக்கலாம். மருந்து மாத்திரைகள் எடுக்கணுமானா கண்டிப்பாக மருந்து மாத்திரைகள் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் கொடுக்கறதுக்கு முன்னாடி போடக்கூடாது. 4வது, நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் நைட்டு சாப்பாடு நீங்கள் டெஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப வந்து லேட்டாக சாப்பிடாதீங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் லேட்டாக சாப்பிடலாம். ஹெவி மீல் சாப்பிடும்போது காலையில் வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம். அது தேவையில்லாமல் உங்களோட மருந்து மாத்திரைகளை அதிகப்படுத்துறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் முந்தின நாள் நீங்கள் வந்து கரெக்டான ரொட்டீன் என்ன டைம் சாப்பிடுவீங்களோ அந்த டைம் சாப்பிட்டுக்குங்க.